பின்வழிதனை சத்துவமாய் நோக்குவே வாராயோ தேவா நீ வாராயோ தேவா வாராயோ தேவா நீ வாராயோ தேவா ஆண்டிட வேண்டும் ஐயா அன்பே உள்ளம் நான் நிறைய வேண்டும் ஐயா அபிரவாமை போல ஆண்டிட வேண்டும் ஐயா அன்பே உள்ளம் நான் நிறைய வேண்டும் ஐயா மன்னாவும் வழியை எந்த உள்ளம் தேடுதே மன்னாவும் வழியை எந்த உள்ளம் தேடுதே வழிவே சத்குருவே சரணம் சரணமையா வழிவே சத்குருவே சரணம் சரணமையா வாராயோ தேவா நீ வாராயோ
இந்த வேலையில் கூட ஆண்டவரே உங்கள் சமூகம் நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த விசேஷித்த நாளை ஆண்டவரே விசேஷமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தகுதிப்படுத்தினபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே சம்பாதிக்கிறதோடு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இதில் சுயம் ஒன்றும் வெளிப்படாதபடி தேவரே எல்லாமே கூட இருந்து ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதிக்கிறதுமாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நிலைகளிலும் நீரே கூட இரும் ஆண்டவரே. சமாதானத்தோடு ஆண்டவரே, சந்தோஷத்தோடு ஆண்டவரே, ஆறுதலும் தேர்தலுமாய் இருந்து நீ வழி நடத்த வேண்டுமாய் சர்வலர இயேசு நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். வருஷம் ஒரு முறை நான் செய்தி கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல நின்றுக்கிறது உங்களுக்கு பலருக்கு வருத்தமாக இருக்கு. இவர் கோயிலுக்கு வர்றதில்லை, ஒன்றும் வர்றதில்லை. இவர் நிறைய சத்தியம் கேட்கறது இல்லை, நிறைய ஜபத்துக்கு வர்றதில்லை, ஜபம் பண்ணுறதும் இல்லை. 10வது இந்த வருஷம் தயிரும் கட்டலை. அதனால் என்ன செய்தி கொடுக்குறது அப்படின்னு எனக்குள்ளே பல யோசனை நேரத்திலிருந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எப்படி செய்தி கொடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு வீட்லேயும் முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, என்ன நடந்தாலும் இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை நம்ம மறுதளிக்க கூடாது அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்போ உங்களவுக்கு நான் ஒரு வேதாகமத்தில் அதிகமாக நான் படிக்கிறது இல்லை, வாரம் செய்தி கேட்கறது இல்லை, அதிகமாக நான் கடவுளுடைய வார்த்தை கேட்கறது இல்லை. இருந்தாலும் நாம் இந்த இடத்துல என்ன ஒரு சத்தியத்தை நாம் போதிக்க போகிறோம், ஒரு சத்தியத்தை போதிக்கிறோமா அல்லது சத்திய வசனங்களை உங்களோடு சம்பாஷணை செய்கிறோமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது, இது ஒரு போதகமாக இல்லாமல் இது ஒரு சம்பாஷணையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றினது. சரி, நேற்றிருந்து நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன ஆண்டவரே என்ன சொல்கிறது அப்படின்னு. நேற்றிருந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். கடைசியில் நேற்று எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதாவது நாம் ஒவ்வொரு வாரம் நம்ம கடவுளை தேடுறோம், சத்தியத்தை கேட்குறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம். நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை அல்லது 3 வேளை ஜெபம் பண்ணுறோம், துதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் நாம் நினைத்தபடி, நாம் ஜெபித்தபடி, நாம் கேட்குறபடி ஆண்டவர் நமக்கு கொடுக்கலையே. என்ன காரணம்? நாம் ஜெபித்தபடி நம்மளுக்கு கிடைச்சிருந்தா நம்ம எல்லாருமே ஆசீர்வாதத்தோடு இருந்திருக்குமே. இல்லை, நம்ம கடவுளுக்கு விரோதமாக இப்படி என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படி ஒன்றும் கடவுளுக்கு விரோதமாக அந்த உலகத்தார் செய்கிற மாதிரி நம்ம ஒன்றுமே செய்யலையே. ஆனாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுசாக இல்லையே. அப்போ நம்மக்கிட்ட ஏன் என்ன காரணம்? ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய ஆசீர்வாதம் தடைபட்டு நிற்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது என் மனசுக்குள்ளே தோணுனது என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, மனத்தாழ்மையை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. நாம் எல்லா நிலைகளை விட ஒரு படி நாம் நம்மளுடைய நிலையை விட்டு கீழே இறங்கி வந்தால், நாம் நம்மளுடைய நிலையிலிருந்து நாம் இருக்கிற இடத்தை விட்டு அல்லது நாம் நம்முடைய செயல்களிலிருந்து நம்மளுடைய சிந்தனைகளில் இருந்து நாம் ஒருபடி கீழே இறங்கினார் கடவுள் நமக்காக பலபடி இறங்கி வருவார். என்ற மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கெங்கு நாம் மனம் இறங்க வேண்டும், எங்கெல்லாம் நாம் ஆறுதல் செய்ய வேண்டும், எங்கெல்லாம் நாம் ஆறுதல் கூற வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேதாகமத்திலே என்னென்ன நிகழ்வுகள் அப்படி வருகிறது, இந்த நிகழ்வுகள் எல்லாம் சில சம்பாஷணைகளாக உங்களிடத்திலே நான் சம்பாஷணை செய்யும் பொழுது, நாம் கடவுளுடைய சமூகத்தில் ஒரு படி விட்டு கொடுத்து நாம் கீழிறங்கும் பொழுது கடவுள் நமக்காக பலப்படி இறங்கி வருவார் என்பதுதான் இந்த நாளினுடைய ஒரு சம்பாஷணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். நிறைய வசனங்களை படிக்க வேண்டியது இருக்கும். ஆதியாகமம்.
ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடுக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் உனக்கும் சிறுக்கும் 14 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சரி அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, படிச்சு நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். சரி போதும். அதாவது நம்ம ஆதியாகமத்தினுடைய புத்தகம் நிறைய டைம் வாசிச்சிருக்கோம். இப்போ நாம் படிக்கிற வசனங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியாத வசனங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நம்ம கேட்ட சத்தியம் தான், நம்ம சம்பாஷணை செய்த வசனங்கள் தான். இருந்தாலும் கடவுள் நமக்காக எத்தனை படி இறங்கி வந்திருக்கிறார், என்ன ஒரு முன்மாதிரியை நம்மளுக்கு காட்டி வைத்திருக்கிறார் என்றால், இப்போ ஆதியாகமத்தில் வந்து இந்த பூமி படைக்கப்பட்டது முதல் எல்லா மிருக ஜீவன்களையும் தாவர புல் பூண்டுகளையும் உருவாக்கிய பிறகு மனிதனை வந்து மண்ணிலிருந்து எடுத்து ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்ட பின்பு ஏவாளை சர்ப்பம் வஞ்சிக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் கனியை புசிக்கிறார். கனியை புசித்த பின்பு அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தான் பாவம் செய்து விட்டோம் என்று உணர்த்தப்படுகிறார்கள். அப்போ வந்து ஏதேன் தோட்டத்தில் நான் வந்து நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதாம் சொல்லும் பொழுது, உங்களுக்கு வந்து இப்போ நீ நிர்வாணின்னு உங்களுக்கு உணர்த்துறது யார் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவின்னு சொல்லும் பொழுது, அந்த மனைவியை கூப்பிட்டு கடவுள் கேட்குறாரு, நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவள் அடுத்த பதில் என்ன சொல்கிறான்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ சர்ப்பம் வந்து அவளை வஞ்சித்தது. அதனால் கடவுளுக்கு கோபம் வந்திருக்கணும். ஏதேன் தோட்டத்தில் இவ்வளவும் நம்ம ஞானமாக படித்து மனுஷன் எல்லாத்துக்கும் அதிகாரியாக மனுஷன் வச்சு ஒரு சொர்க்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏதேன் தோட்டத்தில் உலாவி வேறுபடி அவர்களை 2 பேர்த்தையும் காவல் வச்சு அங்கே வந்து சர்ப்பம் வந்து வஞ்சிச்சதுன்னு இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். இவ்வளோ ஈஸியாக சொன்ன உடனே கடவுள் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க 2 பேர்த்தையும் உடனே அழிச்சிருக்கணும். அப்படி அவங்க 2 பேரும் உடனே அழிக்கலை. கடவுள் வந்து உடனே வந்து மனஸ்தாபப்பட்டு ஒரு மனம் இறங்கி சர்ப்பத்தை வந்து அவர் சாபமிடும். சர்ப்பத்தை வந்து சாபமிட்டு, நீ இப்படி செஞ்சது என்ன, இப்படி செஞ்சதுனால நீ வந்து மண்ணோடு மண்ணாகி நீ வந்து அவர்கள் அதாவது உன்னை வந்து கொல்லும்போது உன்னுடைய தலையை நசுக்குவார்கள், நீ அவர்களுடைய காலை கடிப்பாய், நீ வந்து மண்ணோடு இருந்ததுனால நீ வாழ்நாள் முழுவதும் மண்ணில் ஊர்ந்து இந்த மண்ணை திம்பாயின்னு சொல்லி சர்ப்பத்தை வந்து வஞ்சிச்சுட்டு இவங்களையும் வந்து ஏதோன் தேட்டத்தை விட்டு அனுப்பி விட்டுட்டு ஏதோன் தேட்டத்தை வந்து மூடிடு. நீங்கள் போய் பூமியில் போய் நீ வந்து அந்த மண்ணை வந்து பண்படுத்தி வந்து நீங்கள் வந்து பொழைச்சிக்குன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போது ஒரு அழிப்பதற்கு அவர்கள் சித்தம் கொள்ளாமல் அவர்களை கண்டித்து விட்டு சர்ப்பத்தை வந்து சபித்த ஒரு முதல் நிகழ்வு வேதாகமத்தில் கடவுள் மனிதனுக்காக இறங்கிய ஒரு நிகழ்வு. இதுதான் நாம் முதல் நிகழ்வாக நாம் சம்பாதிக்கிறோம், நாம் வாசிக்கிறோம். அப்போது கடவுளே நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டிக்கிறார். நாம் வந்து இது போன்ற ஒரு நிகழ்வுகள், நம்மளுக்கு துரோகம் செய்கிறவர்களை, நம்மை திட்டுபவர்களை நாம் வந்து எதிர்த்து அதே மாதிரி அதே அளவுக்கு பேசாமல் நாம் ஒரு படி இறங்கி அவர்களை நாம் வந்து பொறுத்தருள வேண்டுமா இந்த நம்மளுக்கு ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிப்போமானால், காயின் நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். 11 இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். காயின் ஆபேல் நாம் படிச்சிருக்கிறோம். இங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. காயின் வந்து நிலத்தை பயிரிட்டு இருக்கிறான். ஆபேல் வந்து அவன் ஆட்டு மந்தைகளை மேய்த்து அவன் வந்து 2 பேரும் உரிய காணிக்கைகளை கொண்டு வரும்பொழுது கர்த்தர் ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரித்ததன் காரணமாக இவன் பொறாமைப்பட்டு காயின் ஆபேலை கொன்று விடுகிறான். அப்போ காயின் ஆபேலை கொன்று விட்ட பிறகு காயினிடம் வந்து கடவுள் வந்து கேட்குறாரு, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அவன் நான் தெரியாது, அவனுக்கு என்ன நான் காவலாளியா, நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறதா எனக்கு வேலையா
அப்படின்னு சொல்கிறான். கடவுளுக்கு இந்த இடத்துலையும் வந்து கோபம் வருது. இந்த இடத்துலையும் கோபம் வரும் பொழுது ஒரு படி அவர் இறங்குகிறார். ஒரு படி இறங்கி ஆபேலுடைய ரத்தத்தை வந்து இந்த பூமி வந்து வாங்கிக்கு வந்து தயாராக இருந்தபடியினாலே உன் சகோதரனுடைய ரத்தத்தை வாங்கி இந்த பூமியும் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமியில் என்னுடைய தன் பலனை வந்து உனக்கு படாது. இவன் வந்து விவசாயம் பண்ணி பழைக்கிறவன் தாய். அதனால இந்த பூமி நீ என்ன விவசாயம் பண்ணினாலும் இந்த பூமி தன் பலனை உனக்கு கொடாது. காரணம் ஆபேலினுடைய ரத்தத்தை இந்த பூமி வாங்கி கொண்டது. அப்போ நீ விவசாயம் பண்ணும் போதெல்லாம் இந்த இது வந்து உனக்கு பலன் கொடுக்காது என்று தாயின் மீது ரொம்ப கோபமாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாயினை கொன்று போடாதபடி அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு நீ எங்கே இந்த காடு பூரா நீ வனாந்தரம் பூரா சுற்றி திரி அப்படின்னு சொல்லி அவனை சாபத்து போட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிடுறான். அப்போ காயினுக்கு வந்து ஒரு பயம் வந்தது. காயினுக்கு வந்து என்ன பயம் வந்துடுதுன்னா, நாம் வந்து வனாந்தரத்தில் சுற்றி திரியும் பொழுது, காடுகளுக்குள்ளே சுற்றி திரியும் பொழுது யாராச்சும் நம்மளை பார்த்தா நம்மளை அடித்து கொண்டு போடுவாங்களே அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு பயம் வந்து அவன் கடவுள்கிட்ட கேட்குறான். என்னையெல்லாம் யாராச்சும் வனாந்தரத்தில் யாராச்சும் மனிதர்கள் பார்த்துதுன்னா அல்லது ராட்சசர்கள் பார்த்தாங்களா, என்னை வந்து அடித்து கொண்டு போடுவாங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு வைத்து காயினை கொண்டு போடுகிற எவன் மேலும் 7 படி சுமத்தப்படும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு கொடுத்தார். அப்போ நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு அடையாளம் வேணும். அவர் அடையாளம் இருந்தால்தான் நாம் காக்கப்பட முடியும். நம்மளுக்கு என்ன அடையாளத்தை நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லது நாம் என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறோம்? ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. இப்போ ஒரு பேர் வைக்கிறோம், ஒரு பேர் வச்சதுன்னா அந்த பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா ஓ இந்த முகம்தான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? யார் சொல்லி நம்ம யார் ஒரு மிருகத்தை சொன்னாலும் சரி, ஒரு மனிதர்களை சொன்னாலும் சரி, ஒரு தாவரத்தை சொன்னாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. ஆனால் கடவுளுடைய சமூகத்தில் காயினுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து கொன்று போடாதபடி ஒரு அடையாளத்தை கொடுத்தபடி நமக்கு என்ன அடையாளம் இருக்கு? நம்மளுடைய குணநலன்களில் என்ன அடையாளம் இருக்கு? இவங்க பேசவே மாட்டாங்க, இவங்க யாரையுமே திட்ட மாட்டாங்க, இவங்க யாரையுமே சபிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் நமக்குள்ளே உண்டாகும். அப்படிங்கிற அடையாளம் நமக்குள்ளே உள்ள இல்லைன்னு சொல்லிச்சுன்னா, கடவுளுடைய சமூகத்துக்குள்ளே எந்த ஒரு அடையாளம் நமக்குள்ளே இல்லைன்னு சொல்லிச்சுன்னா, நாம் ஒரு அடையாளத்தை கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நாம் உருவாக்க வேண்டும். இவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க, அப்படி ஒரு நல்ல விதத்தில் நம்மளுடைய அடையாளமானது இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கும். தேவன் நோவாவையும் அவனோட வேலையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தறிந்தார். தேவன் பூமி மேல் காற்றை வீசிக்கொண்டார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தேவன் வந்து இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எத்தனாவது ஆண்டில் இருக்கிறோம்? இன்னைக்கு 2024ஆம் ஆண்டில் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த 2024ங்கிறது என்ன? கிறிஸ்து பிறந்து அப்புறம் வந்த 2024 வருஷம். அப்போ இதுக்கு முன்னாடி கிமு இருந்திருக்கு. அலெக்சாண்டரனுடைய படையெடுப்பெல்லாம் வந்து 326 626 நம்ம படையெடுத்து கிமுன்னு போயிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போது கிமுங்கிறது வந்து நம்மளுக்கு அதிகமான எண்ணிக்கையிலிருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து 1 ஆகி 0 ஆகி கிறிஸ்து பிறந்து அப்புறம் நம்ம கிபியில் 1 2ன்னு வரும். சரிங்களா? இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ இந்த 2024 இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட நோவாவினுடைய காலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்குமா? ஆதாமியாவால் காயின் ஆபேல் படித்து அப்புறம் அவங்களுடைய சந்ததி தேவகுமாரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய சந்ததியை பெருக்கி அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையை நாம் இன்று இருக்கக்கூடிய மக்கள் தொகையோடு கணக்கிடுவோம். அப்படி கணக்கிட்டோம்னா இதில் 100 பங்கு மக்கள் தொகை கூட அன்னைக்கு இருந்திருக்காரு. ஆனால் அந்த மக்களுடைய மீறுதல்கள், அந்த மக்களுடைய பாவம் அதிகரித்தது என்று தேவன் இந்த பூமியை அழிக்க சித்தம் கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்படி அதுக்கப்புறம் வந்து நோவாவுக்கிட்ட வந்து அவர் ஒரு பொருத்தனை கொடுத்தார், ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிட்டார். இனிமேல் நான் இந்த எந்த ஜலப்பிரளயத்தினாலும் இந்த உலகத்தை நான் வந்து அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார். அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமி முழுசா அழியல.
அது ஜலத்தினாலேயோ அல்லது மக்களினாலேயோ இன்னும் வந்து அழியல. கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அப்போ அந்த குறைவான அந்த மக்கள் தொகை கூட கடவுளினால அந்த பாவத்தையும் மீறுதல்களையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த உலகத்தை அழிக்க திட்டமிடுகிறார். அப்போ நோவாவை விட்ட சொல்லி ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஒவ்வொரு தாவரங்களிலும் ஒரு ஜோடியை எடுத்து நீ இந்த பேழைக்குள்ள இருக்குங்க, நீயும் உன்னுடைய 3 குமாரர்கள் எல்லாம், உன்னுடைய குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாம் இந்த பேழைக்குள்ள போயிடுங்க, மனைவிகள் எல்லாமே இந்த பேழைக்குள்ள போயிடுங்கன்னு சொல்லி மழையை வருவிச்சு இந்த பூமியில் வந்து இந்த பேழைக்குள் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தவிர எந்த ஒரு உயிரினமும் இல்லாதபடி அவர் சுத்தமா இந்த பூமியை அழிச்சிட்டார். அப்போ அவர் கடவுள் இந்த பூமியை அழிச்சதனுடைய நோக்கம் என்ன? இனி இந்த பூமியில் மீறுதல் இருக்கக்கூடாது, இனி இந்த பூமியில் இது போன்ற பாவங்களும் மீறுதல்களும் இருக்கக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல உயிரினங்களையும் அழிச்சிட்டார். அப்போ நோவாவினுடைய பேழைக்குள்ளே இருந்து வெளிவரக்கூடிய அவனுடைய சந்ததி மட்டும், அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகளுடைய மருமகள்கள் இவங்க தான் இருக்கிறாங்க, மனைவிகள் இவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த சந்ததியில் இருந்து வரக்கூடிய இனி மக்கள் இனி பாவம் செய்யக்கூடாது, இனி மீறுதல் உருவாக்கக்கூடாதுன்னு நினைச்சு தான் செஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம 2024 யோசிக்கணும், அப்படி இருக்குதா? இல்லை 2024 வேண்டாம், நம்ம இஸ்ரவேல் காலத்திலேயே நம்ம போகலாம். இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எத்தனை முறை தேவனை வந்து விசனப்படுத்தினார்கள், எத்தனை முறை மோசே அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்றிருப்பார், எத்தனை முறை அவங்க வந்து வணங்காக்களுக்குள்ள ஜனங்களாய் மீறுதல் உள்ள ஜனங்களாய் போயிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறமும் அந்த பாவங்களும் அந்த மீறுதல்களும் தொடர்ந்து கொண்டே இருந்ததற்கு என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமா ஒரு அறிவியல் பிரகாரமா நம்ம சொல்லணும்னா என்ன காரணம் சொல்லுங்க? சொல்லுங்க. தப்பா தான் பரவாயில்ல, நான் இது போதகம்னு சொல்லலை, நான் முதல்லயே சம்பாஷணைன்னு சொல்லுவேன். என்ன காரணம்? ஒரு அறிவியல் ரீதியா சொல்லுங்க, இது என்ன காரணம்? டிஎன்ஏ. அதை வந்து நம்ம வேதாகமத்தில் அதை நம்ம எப்படி படிக்கிறோம்னா நம்ம ஜென்ம சுபாவம், அது ஜென்ம சுபாவம். அந்த டிஎன்ஏ நம்ம எங்கே போனாலும் அது எப்படியாச்சும் ஒரு வகையில் வந்து அந்த ஜென்ம சுபாவம் ஏதோ ஒரு இடத்துல வந்துடும். அதனால தான் அந்த சந்ததிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அந்த ஜென்ம சுபாவம் வெளிப்பட்டதுனால பூமியில் மீண்டும் பாவம் பெருகினது. அதற்காகத்தான் இயேசு வந்து மீண்டும் அந்த பாவத்தை மீட்டுவதற்காக தன்னுடைய தூய ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார் என்று நாம் அறிவோம். அடுத்ததாக நோவா பலியிடம் கட்டி தேர்ந்தவர்களெல்லாம் பலியிட்டு சுகந்த வாசனையை கர்த்தர் வந்து நோவாவினுடைய பலியில ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அதில் பார்க்கிறோம். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறுவயது முதல் கொள்ளாததாக இருக்கிறது என்று நாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நோவாவினுடைய குடும்பம் வந்துருச்சு, பூமியில் பலியை பெருகிறாங்க. பலியை பெருகும் பொழுது இவங்க எல்லாம் ஒரே குடும்பம், இவங்க எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கும் பொழுது எல்லாம் ஒரே இடத்துல ஆடு மாடுகள் மேய்ச்சாலும் ஒரே இடத்துல தான் மேய்க்கிறாங்க, ஒரே மாதிரி பாஷையை பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரே பாஷை, ஒரே தொழில், இந்த மாதிரி அதை அடுத்தடுத்த தொழிலுக்கு போகும்பொழுது இவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால கடவுள் பார்க்குறாரு, இவங்களை எல்லாம் வந்து பிரிச்சுடணும், இவங்களெல்லாம் ஒரே இடத்துல வச்சிருக்கக்கூடாதுன்னு இவங்களுக்கு வந்து வெவ்வேறு பாஷைகளை வந்து உருவாக்கி தாறுமாறாக வந்து இவங்களெல்லாம் வந்து கடவுள் வந்து பிரிஞ்சு போக பண்ணிடுறாரு. ஆதியாகமம் 11:1 படிங்க. பூமியெங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. 8வது வருஷம். கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவங்களுடைய பாசையெல்லாம் வந்து தாறுமாறாக்கி இன்னைக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தமிழ் இப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரி அன்னைக்கே வந்து அந்த மொழி என்னைக்கு உருவாக்கப்பட்டது? நோவாவினுடைய சந்ததியினுடைய காலத்திலே உருவாக்கி எல்லாம் ஆளு கிரேக்கன் மொழி, லத்தீன் மொழின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் ஆளுக்கு ஒரு மொழி உருவாக்கி எல்லாம் வந்து சிதறடிக்கு போக பண்ணிட்டார். அடுத்ததாக நம்ம இன்னொரு நிகழ்வை பார்த்தோம்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போ. 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார். தன்னிடம் என்ன இருக்கிறதோ ஆடு மாடுகள் மட்டும் ஓட்டிக்கிட்டு தன்னுடைய மனைவியோடு வந்து கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு வந்து போகிறார். அந்த லோத்தும் இவரும் இருக்கும் பொழுது இவர்கள் மேய்ப்பர்களுக்குள்ள வந்து சண்டை வந்து மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வந்து அங்கேயே குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் திடீர்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சரி நீ மறுபடி இந்த இடத்த விட்டு கடந்து நீ உன்னுடைய நான் காட்டக்கூடிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி அங்கே வந்து போயிடுறாரு. அங்கே போகும்பொழுது இதே மாதிரி போன உடனே நீ நடந்து போன்னு சொல்லி அவன் வடக்கு நடக்கிறான், கிழக்கு நடக்கிறான், மேற்கு நடக்கிறான், உன்னுடைய கால் படக்கூடிய தேசமெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை அவன் வந்து பிற்காலத்திலே கர்த்தர் வந்து ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த குழந்தையே இல்லாத ஆபிரகாமுக்கு உன்னுடைய சந்ததி கடலினுடைய வானலத்தினியை போலவும் வானத்தினுடைய நட்சத்திரங்களைப் போலவும் பெருகப்படுவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தையும் கொடுத்து இவர் அனுப்புகிறார். அப்போது ஆபிராம் அப்படிங்கிற பேர் பின்னாடி அவருக்கு என்னவா மாறிடுது அப்படின்னா ஆபிரகாம் அப்படின்னு மாறிடுது. ஆபிரகாம் அப்படின்னா அர்த்தம் என்னங்க? 17:5 வாசிங்க. ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இன்னைக்கு நம்ம ஏன் இந்த 2024 ஏன் நம்ம வந்து இன்னைக்கு இத்தனை மக்கள் தொகை இருக்குதுன்னா நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம். சரி, ஆபிரகாம் வந்து அவங்க இடத்தை விட்டு கடந்து போக மட்டும் வந்து வேண்டிக் கொண்டார். தேவதூதர்கள் வந்து இவரிடம் விட்டு நீ கடந்து போக வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவன் வந்து வேண்டிக் கொண்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு போயிடுறான். அவன் வேண்டுதல் செய்யும் போது தேவதூதர்கள் வந்து இவருக்கு இறங்குகிறார்கள். அப்போது இறங்கும் பொழுது லோத்துவும் வந்து நல்ல ஒரு செழிப்பான இடத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் லோத்துவனுடைய குடும்பத்தை வந்து அந்த சோதம் கோமர பட்டணத்தை அழிக்கக்கூடிய இடத்துல வந்து லோத்து வந்து இருக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் வந்து கடவுள் இடத்துல வேண்டி சொல்லுது, 50 நீதிமான் இருந்து அந்த உலகத்தை நீங்கள் அழிச்சிடுவீங்களா, கடைசியில் ஒரே ஒரு நீதிமான் இருந்து அந்த உலகத்தை அழிச்சிடுவீங்களான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் வந்து ஆபிரகாமினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த லோத்தினுடைய குடும்பத்தை ஆபிரகாமுக்காக ஒரு மலையின் மீது ஏற சொல்லி தப்புவித்த பின்பு அந்த பட்டணத்தை வந்து அழித்தார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நான் ஏன் இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒவ்வொரு நிலையிலும் மனிதர்களுக்காக அல்லது தன்னுடைய விசுவாசிகளுக்காக தன்னுடைய ஜனத்துக்காக கடவுள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படி இறங்கி வருகிறார். ஆபிரகாமினுடைய நிகழ்வுலையும் சரி, காயினுடைய நிகழ்வுலையும் சரி, அதே மாதிரி வந்து நோவாவினுடைய அந்த வம்சாவளிகளையும் சரி, ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு படி இறங்கி வருகிறார். அப்போ ஒவ்வொரு படி இறங்கி வரும் பொழுது நம்முடைய நிலை நம்ம வந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் வந்து மனசில் வச்சுட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோடு நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். இந்த நிகழ்வில் நாம் இப்படி இல்லை, சரி இந்த ஒரு மாதம் அல்லது இந்த ஒரு வாரம் நாம் இதில் வந்து கடவுளுக்காக வந்து நம்ம ஒரு படி கீழே இருப்போம், நம்மளுக்கு என்ன ஒரு மாற்றம் உருவாகும் நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து எனக்கு என்ன மாற்றம் உருவாகும்னு நம்ம வெளியில் சொன்னோம்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. நாம் இருக்கிறத விட இன்னும் நம்ம மோசமாக தான் உட்காந்துருக்கோம். நான் வந்து நிறைய நான் பார்க்குறேன், கயிறு கட்டி இருந்ததுன்னா கயிறு கட்டிட்டு போனால் தான் நம்ம வந்து அது பெருமையாக நினைக்கிறோம். அப்புறம் கயிறெல்லாம் கட்டிட்டீங்களா? ஆமாங்க கயிறு கட்டிட்டோம், இனிமேல் நான் வந்து யாரையும் பேச மாட்டேன் திட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் நாம் வந்து இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு பெருமையை நினச்சிக்கிறோம். அப்போ இன்னைக்கு கிடா வெட்டுவாங்களாம்? ஆமாங்க 2 கிடாய் வந்துருங்க. இதெல்லாம் தான் நம்ம பெருமை. எதையும் வந்து உடனே அதுக்குரிய அந்த அந்த நற்காரியங்கள் நடைபெறக்கூடிய காரியங்கள் நடைபெறாமலே போயிடும். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரேயரம், ஆமாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோங்க, நாளைக்கு நாங்கள் பிரேயர் நாளைக்கே போயிடுவோம், காலையில் 6 மணிக்கு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு என்னை வந்து தேடாதீங்க, என்னை பார்க்காதீங்க, முடிஞ்சு வச்சு. அப்போது அன்றாட நிகழ்வுகளோடு நாம் நம்மை பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகளை எல்லாம், இந்த சம்பாஷணைகள் எல்லாம் நாம் பொருத்தி பார்த்து இந்த நிகழ்வுகளை மனத்தாழ்மையை நாம் முதல்ல வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நயோதி திருச்சபை மக்கள்னா பெருமை பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறோம்.
எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிக்கணும். எல்லா காரியத்திலும் இல்லை, கர்த்தருக்கு உண்டான காரியங்களில் நாம் எதையுமே சொல்லக்கூடாது. இப்போ நான் உட்காந்துட்டு நிறைய பொய் பேசிட்டேன், ஆனால் நான் பேசுகிற பொய் யாரையும் பாதிக்காது. காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நீ எங்கே இருக்கிற, நேற்றுலேருந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க எங்கே இருக்கிறேன், நான் ஊரில் இருக்கிறேன், ஊரில் ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கிறேன், ஊரில் ஒரு விசேஷத்தில் நான் இருக்கிறேன், கூட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு விசேஷம் எங்கே நடக்குது, சர்ச்சில் நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு வந்துருக்குது, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நாம் ஒரு நிகழ்வை சொல்லுகிறோம். ஆனால் நாம் இந்த நிகழ்வை அவங்ககிட்ட சொல்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய பலன் என்ன, நம்மளுக்கு வரக்கூடிய பிரயோஜனம் என்ன? இது பொய்யாக இருந்தாலும் நமக்கு தெரியும், நான் பொய் தான் பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய பொய் யாரையும் பாதிக்காது. மனதளவில் காயப்படுத்தக்கூடிய பொய்களை நாம் பேசக்கூடாது. தெரியும், எல்லா நிகழ்வுகளையும் நமக்கு தெரியும், எல்லாம் நம்மளுக்கே தெரியும். நாம் பேசும் பொழுது நாம் பொய் பேசிட்டு இருக்கிறோம், நாம் உண்மைக்கு புறம்பான சில செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறோம், நீதியை விட்டு நம்ம பின்வாங்கி போயிட்டு இருக்கிறோம், நீதியிலிருந்து நம்ம விலகி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் எது நீதி எது அநீதிங்கிறது இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சு. கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எதை எடுத்தாலும் இன்னைக்கு நம்ம நிரூபிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தான் இன்று மனித வாழ்க்கை. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு சில சம்பாஷணைகள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அக்கிரமத்தினுடைய உச்சத்தில் இந்த பூமியில் உள்ள மக்களினுடைய நிகழ்வுகளானது இருக்கு. அப்போது நாம் கர்த்தரிடத்தில் நாம் விடாப்பிடியாக நம்மளுடைய ஜபத்திலும் நம்மளுடைய கோரிக்கை வைக்கும் பொழுது நம்மளுக்கு கர்த்தர் மனமிறங்கினால் அதற்கு தீர்வு உண்டு. சரி, அடுத்தது கர்த்தர் ஆபிரகாமுக்கு இப்படியா போயிருதுங்க. வழியில் ஆபிரகாம் போயிட்டு இருக்கும் பொழுது சாராள் மறிச்சிடறாங்க. சாராள் மறிக்கும் பொழுது சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கல்லறை வேண்டும். சாரால் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த கல்லறை இல்லை. இவன் தன்னுடைய சொந்த பூமியை விட்டு வேறு ஒரு பூமிக்கு போயிட்டான். அங்கே இவனுக்கு சொந்த நிலம் கிடையாது, வீடு கிடையாது, தன்னந்தனியாக, அதாவது நாம் இப்போ சொன்னோம்னா எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு மனிதனாக இவன் கடந்து செல்லும் பொழுது தன்னுடைய மனைவி சாரால் மறித்து விடுகிறான். அவளை அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு கல்லறை வேண்டும். அப்போ கல்லறை வேண்டும்ங்கிற இடத்துல அந்த இடத்துல ஏத்தின் புத்தர் இடத்துல போய் எனக்கு ஒரு கல்லறை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. அவங்களுக்கு எல்லாம் ஆபிரகாம் பற்றி தெரிஞ்சதுனால நீர் எங்களுக்குள்ள எங்கள் ஜாதிகளுக்குள்ள நீர் மகா பிறகு, நீ எதை வேணுமோ நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், எது உங்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்குதோ அதை கொடுங்கன்னு சொல்றாங்க. அங்கே இருக்கிறதுலேயே நல்ல ஒரு குகை இருக்கக்கூடிய கல்லறை அந்த ஏற்றின் புத்தர் இடத்துல அவங்களுக்கு சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது இதை நீங்க வச்சுக்கோங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்க சும்மா கொடுத்ததா இருக்க வேண்டாம், நீங்கள் சும்மா கொடுத்ததா இருந்ததுன்னா நான் இந்த இடத்துல அடக்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு 400 சேக்கல் நிறை பொண்ணை கொடுத்து அந்த நிலத்தை அவன் சொந்தமாக கிரயத்திற்கு வாங்கின பின்பு அவன் சாராளை அந்த இடத்துல அடக்கம் பண்ணான். அதற்கப்புறம் பல 800-900 ஆண்டுகளுக்கு பின்பு ஆபிரகாம் மரிக்கிறார். ஆபிரகாம் அதே பூமியில் அடக்கம் பண்ணப்படுகிறார். ஈசாக்கு அதே பூமியில் அடக்கம் பண்ணப்படுகிறார். யாக்கோப்புக்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய மனைவி ராகேல், இவங்க எல்லாமே சொந்தமாக வாங்கப்பட்ட இவங்களுடைய இந்த காணியாட்சி நிலத்திலே அவர்களுடைய சந்ததி அடக்கம் பண்ணப்படுகிறது. அதற்காகவே தேவன் ஆபிரகாமுக்கு முன்குறித்திருக்கிறார் மனதளவில். சரி, நம்மளோட இது நின்று விடக்கூடாது, நம்மளுடைய சந்ததி பயன்படுத்த வேண்டும் என்ற இதில் வருங்காலத்தில் யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த நிலத்தை வாங்குகிறார். அப்போ ஆபிரகாமோட கடவுள் சம்பாஷணை செய்ததுனால இந்த காரியம் நடந்தது. இப்போ காலையில் நேற்றிருந்து நம்ம நிறைய செய்திகள் கேட்டோம். இன்னைக்கு காலையில் கூட நம்ம ஒரு செய்தி கேட்டோம். இன்னைக்கு காலையில் என்ன செய்தி கேட்டோம்? பாரேசு சேரம் அப்படின்னு கேட்டோம். யாருக்கு பாரேசு, யாருக்கு சேரம்? காலையில் நம்ம செய்தி கேட்டோம் இல்லையா? இப்போ ஒரு பிரசவம் நடக்குது. ஒரு பிரசவம் நடக்கும் பொழுது அது நம்முடைய இஷ்டமா? நமக்கு காலையில் அப்படி ஒரு கேள்வி எடுக்கல வந்துச்சு. ஒரு பிரசவம் நடக்குது, எதுவுமே நம்மளுடைய இஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு குழந்தை
வேகமாக தன்னுடைய கையை நீட்டுது. உடனே மருத்துவச்சி வந்து அதுக்கு காத்திருந்த மாதிரியே ஒரு சிவப்பு நூலை கையில் வச்சிருந்த மாதிரியே உடனே எடுத்து அது ரொம்ப வேகமாக அந்த நூலை வந்து அந்த கையில் கட்டி விடுறாங்க. அந்த குழந்தை வந்து அந்த கையை உள்ள இருக்கு. சரிங்களா? அப்போது அடுத்து உள்ளே இருந்த இன்னொரு குழந்தை, சிவப்பு நூல் கட்டாத ஒரு குழந்தை வந்து வேகமாக முன்னாடி வந்துடுது. முந்திட்டு வந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு பாரேசனும், பொறுமையாக வந்தான்னு சொல்லி அவனுக்கு சேராயுதம் பேர் வச்சு தான் நம்ம காலையில் நம்ம செய்தி கேட்டோம். இது யாருடைய நிகழ்வு? இது ஏன் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒருத்தர் வந்து முந்திட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இவன் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து இவன் வந்து நம்மளுடைய பாஷையில் சொல்லணும்னா மீறுதல் குணம் படைத்தவன், இவன் வந்து திமிரு பிடிச்சவன், மீறுதல் குணம் படைச்சவன் அப்படிங்கிறதுனால ஒரு அடையாளத்தை காண்பிப்பதற்காகவே நமக்கு ஒரு நிகழ்வை வந்து கடவுள் உருவாக்கி, இது போன்ற நிகழ்வுகள் வந்து இந்த சந்ததிக்குள்ளே இனிமேல் நடக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்துல நமக்கு காட்டி கற்றுக் கொடுக்குறாங்க. இதுதான் நாம் வந்து அந்த சத்தியத்தில் வந்து காலையில் எனக்கு புரிஞ்சுது. ஒருவருக்கொருவர் நாம் விட்டு கொடுப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வந்து மீறுதல் குணத்தை வந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி மோசேயினுடைய சரித்திரம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. யாத்திராகமம் 2:19. அதற்கு அவர்கள், எகிப்தியர் வரும் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவிட்டு எங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவள் தன் குமாரத்தியை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ மோசேயினுடைய நிகழ்வுக்கு முன்னாடி நான் இன்னொரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். இப்போ நம்ம படித்தோம், யோசேப்பு பற்றி படித்தோம். யோசேப்பு வந்து அதாவது தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டு மீண்டும் மீட்படைந்து அந்த தேசத்தில் அவன் ஒரு காரியதரிசியாகி ஒரு ராஜாவுக்கு சமமான ஒரு பாத்திரத்தை எடுத்து தன் தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் வந்து மீட்டெடுத்து அவர்களை காப்பாற்றி, அப்புறம் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தகப்பனை அவன் வந்து கண்டு அவனுடைய தகப்பன் அவனிடத்திலே மறித்து அவனை வந்து அடக்கம் பண்ணி பார்வோனிடத்திலே வந்து அனுமதி கேட்டு அவனை அடக்கம் பண்ணின நிகழ்வுகளை எல்லாம் நாம் படித்தோம். அப்போது யோசேப்புக்காக கடவுள் யாக்கோப்புக்காக வந்து எவ்வளோ மனம் இறங்கினார், யோசேப்புக்காக எவ்வளோ மனம் இறங்கினார். அதில் இன்னொரு செய்தி நம்ம பார்த்தோம், எப்ராயிம் மனேசையை வந்து எப்படி வந்து கடவுள் வந்து ஆசீர்வதித்தார். அப்போ யாக்கோப்புக்கு இதே நிகழ்வு நடந்துச்சு. யாக்கோப்புக்கு ஏசாவையும் வச்சுட்டு ஏசா வந்து மூத்தவனாக இருந்து யாக்கோப்பு வந்து இளையனாக இருந்த பொழுது யாக்கோப்பு வந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி எப்ராயிம் வந்து இளையனாக இருக்கும் பொழுது யாக்கோப்பினிடத்தில் எப்ராயிம் வந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வது. இது தேவனுடைய திட்டம். அப்போது ஒவ்வொன்றும் முன்குறிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி முன்குறிக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மோசே எங்கிருந்து வந்தான்? மோசே வந்து அங்கே வந்து பார்வோனுடைய அரண்மனையில் ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாம் வெட்டுறாங்க. அப்போ வந்து மோசே வந்து மோசே பிறக்கிறார். ஆனால் மோசே வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா, அவனுடைய தாயாரினுடைய தங்கச்சி வந்து அந்த பார்வோன் அரண்மனையில் வந்து அந்த ராஜஸ்திரிக்கு வந்து வேலைக்காரியாக இருக்கிறான். அப்போ இந்த குழந்தை பிறக்கிறது அவங்க வந்து ஐடியா படி ஒரு பேழையில் வச்சு இது வந்து வெட்டுறாங்க. அந்த ராஜகுமாரி குளிக்கும் பொழுது அந்த பேழையை பார்த்து எடுக்கிறாங்க. அது மோசையை வந்து வளர்க்க வேண்டும் என்று அந்த அவங்களோட சித்தி சொல்கிறா. சரி, இந்த பெண்ணுக்கு பால் கொடுப்பதற்கு ஒரு பெண் இருக்கிறாள், அவளையும் நாம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த தாயிடமே மோசை வந்து வளர்க்கப்படுவதாக நாம் வேதாகமத்தில் நாம் படிச்சிருக்கோம். இப்படி தானாக வளர்ந்து வந்த இந்த மோசே, தன்னுடைய தாயினிடத்திலே வளர்ந்து வந்த மோசே பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுக்கு எதிராக அவன் தன்னுடைய ஜனங்களை எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். இப்படி ஒரு நிகழ்வில் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக பார்வோன் வந்து சண்டை போடும் பொழுது அவனை கொலை பண்ணி அவன் மண்ணாக போட்டு மூடிடுறார். அவ்வளவு கோபம் மோசேவுக்குள்ளே இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய மோசே வந்து பிரயாணப்பட்டு போகும் பொழுது அந்த ரெகுவேலினுடைய குமார்த்திகள் வந்து மேய்ப்பர்கள் எல்லாம் வந்து அவங்களை வந்து முடிப்பு விட்டுட்டு அவங்க ஆடுகளுக்கு வந்து தண்ணீர் விட்டுட்டு கடைசியாக தான் இவங்களுக்கு விடுவாங்க.
அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து கடைசியாக போடுறீங்க, அன்னைக்கு வீட்டுக்கு நேரத்தில் போகும்பொழுது என்ன இன்னைக்கு நீங்கள் நேரத்தில் வந்துட்டீங்கன்னு கேட்கும்பொழுது அவர்கள் நடந்ததை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த ரெகுவேல் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லி கர்த்தர் முன்குறித்தபடி ரெகுவேலினுடைய குமாரத்தியான சிப்போராலை வந்து மோசேக்கு வந்து மனைவியாக கொடுக்கப்படுகிறது. எகிப்தில் ஏன் நம்ம இதுக்கு மோசேயினுடைய சரித்திரம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் எதுக்கு நம்ம இது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மோசே வந்து சஞ்சரித்த காலங்கள் எல்லாம் தன்னுடைய மனைவி மக்களை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடும் வனாந்தரத்தில் இவர்களை வந்து அழைத்து கொண்டு சென்றதனோட மோசேயினுடைய ஆயுட்காலம் எல்லாம் கழிந்தது. அப்போ மோசே செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் இந்த ஜனங்கள் அவருக்கு கோபம் மூட்டினார்கள். இந்த அடிக்கடி இவர்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொள்ளும் போதெல்லாம் அவர்களுக்காக திறப்பின் வாயிலை நின்றார்கள். ஆரோனை கூப்பிட்டு, நீ சீக்கிரம் போய் ஒரு பலிபீடத்தை ரெடி பண்ணி நீ உடனே வந்து காளைகளையும் பறவைகளையும் வந்து அந்த இடத்துல நீ வந்து பலிகொடு, உடனே வந்து அந்த செத்து போன உடல்களுக்கு மத்தியில் நீ நின்னா உடனே வந்து ஆண்டவர் வந்து தாண்டி வரமாட்டார்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்து அந்த யாரும் மீண்டும் அந்த வாதை வந்து உள்ளே கடந்து வராதபடி மோசே வந்து அந்த ஜனத்தை வந்து காப்பாற்றுகிறார். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. என்னாகும் 14 வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய நயவினால் நிறைந்திருக்கும் என்று. அப்போ கர்த்தர் மோசேயினுடைய வார்த்தைக்காக வந்து அந்த ஜனங்களை வந்து மன்னிக்கிறார். இது மாதிரி எத்தனை நிகழ்வு. சங்கீதம் 106:23 படிங்க. சங்கீதம் 106:23. அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆட்டும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலை சென்றார். நிறைய முறை, இது ஒரு முறை 2 முறை இல்லை, நிறைய முறை வந்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று மோசே திறப்பின் வாசலில் நின்று தன்னுடைய ஜனத்தை வந்து, அதாவது எவ்வளவோ மீறுதல்கள் எவ்வளவோ இடையூறுகள் வந்த பொழுதும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். நம்ம அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அந்த ஜனத்தை கூட்டிகிட்டு வந்துட்டோம், இதுக்கு தான் கூட்டிகிட்டு போய் அவங்க இடையில அழிச்சு போட்டாங்கன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு சொல் கடவுள் மேலே வந்துடக்கூடாது என்பதற்காக மிகுந்த சகிப்புத்தன்மையோடு அந்த மக்களை வந்து திறப்பின் வாசலில் நின்று உயிரோடு காத்து அவர்களை வந்து வழிநடத்தி செல்கிறார். இப்படியாக நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளாக நாம் வாசிக்கிறோம். பிலேயாம் பாலாக்கினுடைய நிகழ்வுகளிலே கர்த்தர் கழுதியின் மூலமாக பேசி அவருக்கு உணர்த்துகிறார். ஏன் வந்து பிலேயாம் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, முதல்ல வந்து உறுதியாக இருக்கிறான். நீ வந்து 1000 கொடுத்தாலும், நீ என்ன பொருள் கொடுத்தாலும் நான் வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து நான் தீர்க்கதரிசனி சொல்ல மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறவன் ஒரு ஸ்டேஜில் சரி இவன் வந்து தொடர்ந்து கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இவன் சொன்னால் போதும்னு சொல்லிட்டு இவனு எழுந்து கிளம்பினாலும் கூட கர்த்தருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியத்தை பிலேயாம் செய்தபடியினால ஒரு இடுக்கமான இடத்துல பிலேயாம் கழுதை விலகி போகாதபடிக்கு வந்து கழுதை வந்து வழியிலே நின்றது. கழுதியின் மூலமாக பிலேயாமுக்கு பேசி அவனுக்கு உணர்த்தினார். கழுதியின் மூலமாக பேசக்கூடிய தேவன் நம்ம மூலியமாகவும் நம்மளுடைய இருதயத்திலும் நம்மளுடைய சிந்தனையிலும் பேசுவார். ஒரு சின்ன நிகழ்வை சொல்லுகிறேன். சாமுவேல் வந்து ஒரு சின்ன குழந்தை, சிறியவனாக ஆலயத்திலே படுத்து கொண்டிருக்கிறான். ஆலயத்திலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெரிதான தீர்க்கதரிசிகள் யாரும் அதற்கு முன்பாக இல்லை. வேதாகமத்தில் சாமுவேலுக்கு முன்பாக எந்த பெரிதா யாரும் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகின்ற தீர்க்கதரிசிகள் அதிகமாக இல்லை. இருந்திருக்கிறாங்க, 1-2 அங்கங்கே இருந்திருக்கிறாங்க, அதிகமாக இல்லை. ஆனால் நம்ம சாமுவேலுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நம்ம மல்கியா வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய தீர்க்கதரிசிகள். இன்னும் நம்ம ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாம் யாரை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கர்த்தர் வந்து எப்படியெல்லாம் வந்து வாதைக்கு உட்படுத்தி அவர்களை எல்லாம் மீண்டும் அழிக்கணும்னு சித்தம் கொள்கிறாரு. ஆனாலும் அவர்களை அழிக்காதபடி மீண்டும் அவர்களை காப்பாற்றுகிறார். நேற்றுக்கு யோனாவுடைய செய்தியிலெல்லாம் கூட நினிவே நகரத்தை பற்றி நாம் படித்தோம். இப்படித்தான் ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்து கோபத்தை உட்படுத்தினாலும் அவர்கள் கடவுள் வந்து எப்படி காப்பாற்றுகிறார் என்பதுதான் நிறைய தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். அப்படி சாமுவேலினுடைய காலத்தில் அவன் சிறு பிள்ளையாண்டானாக இருந்த பொழுது அவன் வந்து அந்த ஆலயத்திலே படுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏழை அவனுக்கு வந்து
பாதுகாவலர் இருக்கும் பொழுது அவர் சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கிறார். ஒரு சிறு பிள்ளையாண்ட இடத்துல அவர் என்ன சொல்ல முடியும்? அவர் என்ன சொல்ல முடியும்? அவர் 3 முறை கூப்பிடுறாரு. 3 முறை போய் அவன் சலிக்காம எழுந்து போய் ஏலிகிட்ட போய் என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். இல்லை நீ போய் படுத்துக்கோ, இல்லை நீ போய் படுத்துக்கோ. 3வது முறை கூப்பிடும் பொழுதுதான் ஏலிக்கு வந்து உணர்வு வருகிறது. தேவன் இவனை சிறு பிள்ளையாண்டானே அழைப்பார் போல் தெரிகிறது. இனிமேல் கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் போய் தூங்கிக்கிறான். தூங்கின பின்னாடி 4வது முறையும் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். சாமுவேலே என்று கூப்பிட்ட பிறகு ஒரு சிறு பிள்ளையாண்டனிடத்து கர்த்தர் எதை சொல்ல வேண்டும்? ஒரு திட்டம் இருக்கிறது அல்லவா? ஒரு சிறு குழந்தை நாமளா இருந்தா அவனுக்கு என்ன தெரியும்? அவங்ககிட்ட போய் எதை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சிறு பிள்ளையாண்டின் இடத்துல கர்த்தர் எதை உணர்த்துகிறார் என்றால், ஏலியினுடைய சந்ததி எவ்வளவு மீறுதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. இந்த மீறுதலுக்கு உண்டான இந்த சந்ததி வந்து எவ்வாறு சங்கரிக்கப்படும் என்ற அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சாமுவேலுக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் அறிவிக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல அது நடக்க போகுது. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த சிறு பிள்ளையாண்டான் இடத்துல கர்த்தர் சொல்ல திட்டம் பண்ணியிருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து எவ்வளவு படி இறங்கி வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு சிறு பிள்ளையாண்டான் இடத்துல கடவுள் கொடுத்திருப்பார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி நம்ம நிறைய நிகழ்வுகள் இதே மாதிரி நம்ம ரூத்தினுடைய நிகழ்வுகள் நம்ம பார்க்கணும். ரூத்துக்காக நகோமி விட்டு கொடுக்கிறது, நகோமிக்காக ரூத்து விட்டு கொடுக்கிறது. நீ எவ்வளவு வேணாலும் கோரிக்கைக்கு உண்மையில எனக்கு தயை கிடைக்குதுன்னு சொல்லி போவாஸ் சொல்றது. போவாஸுக்கு வந்து வயதான போதும் கூட தான் போய் என்னை மனைவியா ஏற்றுக்குன்னு சொல்லி ரூத்து சொல்றது. நீ தான் சுதந்திரவாளின்னு சொல்றது. ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு உதாரணங்களை நமக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளில் எல்லாம் நாம் நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாம் ஒரு படி கீழே இட வேண்டும். ஒரு நகோமியை போல, ஒரு ரூத்தை போல, நாம் வந்து சாமுவேலை போல நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாய் நாம் ஒரு படி கீழே இறங்கி நம்மளுடைய சிந்தனையில, நம்மளுடைய ஜெபத்தில, நம்மளுடைய துதியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோமானால் கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். இன்னும் ஒரு இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன். நேற்றுக்கு நம்ம கேட்ட நிகழ்வுகள் தான் நெகோமியா, எஸ்ரா, எஸ்தர். இதெல்லாம் நேற்றுக்கு நம்ம எல்லாமே நம்ம வந்து நேற்றுக்கு தியானத்தில் நாம் வந்து நம்ம வாசிக்கிட்டே வந்தோம். என் ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று ராஜாவின் இடத்துல வந்து எஸ்தர் ராஜாக்கு வந்து போறாரு. அப்போ ராஜாவின் இடத்துல வந்து எஸ்தருக்கு வந்து கருணை கிடைக்கிறது. ஒரு துணிவு, யாருக்காக? என் ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று போன அந்த ஒரு நிகழ்வுகளுக்காக கர்த்தர் அந்த ஜனத்தை, அவருடைய அந்த குலத்தை, அந்த யூத ஜனத்தையே அவர் மீட்டுக் கொடுக்கிறார். அதே மாதிரி நெகோமியா ராஜாவின் இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு அந்த அலங்கத்தை கட்டுவதற்காக போகிறார். ஒரு வசனம் படிச்சிடலாங்க. நெகோமியா 4:21. நெகோமியா 4:21. இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களில் பாதி பேர் கிழக்கு விளக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். நட்சத்திரங்கள், விடிவெளி நட்சத்திரம் வெடிர் வரைக்கும் அவங்க வந்து ஈட்டி வந்து கையில் பிடிச்சிட்டு வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த அலங்கம் வந்து இரவு பகலாக கட்டி பிடிக்கப்படுகிறது. எங்கேயும் ஒரு சின்ன கேப் கூட இல்லை, எங்கேயும் யாரும் பூந்து வர முடியாது. அந்த அளவுக்கு அதை சிரத்தை எடுத்துக்கொண்டு வெகு விரைவாக ஒரு அந்த தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சியோடு கட்டினதுனால நெகோமியா சீக்கிரம் வந்து அந்த பணியை வந்து செஞ்சு முடிக்கிறார். எப்போவெல்லாம் நம்மளுக்கு வந்து கஷ்டம் வருதோ, எப்போவெல்லாம் நம்மளுக்கு வேதனை வருதோ, எல்லாரும் செல்போன் இல்லாத நீங்கள் கை தூக்குவாங்க. செல்போன் எங்கிட்ட கிடையாதுங்க, ஆண்ட்ராய்டு செல் எங்கிட்ட கிடையாதுங்க. கைது ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருக்கிறீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு பைபிள் இருக்கு. ஆண்ட்ராய்டு செல் இல்லாதவங்களுக்கு பைபிள் இருக்கு. ஆண்ட்ராய்டு செல் இருக்கிறவங்க எல்லாருமே எத்தனை பேர் பரிசுத்த வேதாகமத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லை, பண்ணாதவங்க மட்டும் தூக்கி, பண்ணாதவங்க மட்டும் தூக்கி. ரைட். எதுக்குன்னா, எப்போவெல்லாம் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதோ, எப்போவெல்லாம் நம்மளுக்கு ஒரு துன்பம் வருதோ, எப்போவெல்லாம் வேதனையினுடைய விகுதியில் நாம் இருக்கிறோமோ, அப்போவெல்லாம் யோபுவினுடைய சரித்திரத்தை எடுத்து படியும். யோபுவை விட
ஒரு கஷ்டம் அனுபவிச்ச ஒரு மனுஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். எல்லா நிலையிலையும் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, தன்னுடைய சரீரத்தில் எல்லாம் நான் வெயில் படாதிருந்தும் கருகருத்திருக்கிறேன் என்று சொன்ன மனுஷன். எலும்பு தோலை தவிர ஒண்ணுமே இல்லை உடம்புல. எல்லாரும் எத்தனையோ மாறுத்துன்னு சொல்லி பார்க்குறாங்க. தோமானியனாகி, எலிப்பாசு, எலிவு, நாகமாத்தினான, சோப்பார், பில்தாத்து, எல்லாரும் என்னென்னமே சொல்லி பார்க்குறாங்க. அவ்வளவும் சொல்லியும் கூட அவன் பொறுமையாக இருந்து, சகிப்புத்தன்மையாக இருந்து, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்து இரண்டத்தனையாய் அவன் திரும்ப பெற்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எப்போவெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போவெல்லாம் நம்மளுடைய யோகியினுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து படித்தோமானால் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இதை விட கஷ்டம் நம்மளுக்கு வந்துடாது, இதை விட நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்துடாதுன்னு சொல்லி நாம் ஒரு ஆறுதல் நம்ம எங்கிருந்து வரும்னு சொன்னால் கடவுளுடைய சமூகத்திலிருந்து வரும். எனவே தானியேலினுடைய நிகழ்வுகளிலும் இது போன்ற நிகழ்வுகள் தான். நம்ம ஒவ்வொன்றையும் இது மாதிரி நம்ம ஒப்பிட்டு கொண்டே சொல்லலாம். ஒவ்வொரு தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் எல்லாரும் விட்டு கொடுத்துருக்கிறாங்க. எல்லாரும் கடவுளிடத்தில் வந்து இறங்கி ஜெபித்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் கடவுளுக்காக வந்து விட்டு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். நாமும் உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை தியானிக்கிற நாமும் கடவுளுக்காக ஒரு படி ஏதேனும் ஒவ்வொரு நிகழ்விலும் விட்டு கொடுத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். எல்லாருக்கும் தெரிஞ்சு பாடலாம். அதனால தான்